ரிஷப ராசிக்கான விரிவான ஜெர்மன் நியூமராலஜி, அது ரிலேட்டடான அதிர்ஷ்ட எண்கள், அதை எப்படி நம்ம வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்ண போகுது, அது மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான குணநலங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்கான அதிபதி கிரகம் வந்து சுக்கிரன், ஸோ வீனஸ் பேசிக்காக. ஸோ இவங்களோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும்னா, நம்பிக்கையாக இருப்பாங்க. ஸோ ஆன்மீகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். திறமையுடன் வாழ்வை ஆராய்வதுன்றது வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். அண்ட் சிமிலர்லி ஆற்றல் நிறைந்த ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஜெர்மன் நியூமராலஜியோட அதிர்ஷ்ட எண்கள். ஸோ ஒரு எண்ணுக்கான ஒரு பலன் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு வளர்ச்சி இல்லை வந்து உங்களோட ஸ்டெபிலிட்டி இருக்கணும் இன்கமில், வெல்த்தில். அது மட்டும் இல்லாமல் ஒரு அப் அண்ட் டவுனே இல்லாமல் ஒரு ப்ராப்பரான வெல்த் எனக்கு இருக்கணும். அண்ட் உறவு வந்து ப்ராப்பராக இருக்கணும். எக்ஸாம்பிள், ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு ஒழுங்காக இல்லை, ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 15, 24, 33, 42. அதாவது 2, 4, 6, 15, 24, 33, 42. ஸோ இந்த நம்பரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லைஃப் பாத், அதாவது வாழ்க்கை பாதைக்கான எண். இது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி உதவி செய்யும்னா பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் வந்து ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, ஸோ அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்க, ஒரு நிச்சயமான வெற்றி எனக்கு வேணும், நான் இவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் எனக்கு வந்து டிலே இருக்குது என்னோடய விக்ட்ரியில், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா, அந்த அப்டிக்கல்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய நம்பர் 6, அதாவது 6. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்மா எண், அதாவது சோல் நம்பர். சோல் நம்பர் பேசிக்காக வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் உங்களுக்கான எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவான ஒரு பர்சனாக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, ஒரு அமைதியே இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 2, அதாவது 2. ஸோ இந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு உங்களோட சுக்கிரன் ராசிக்கான ஒரு வைப்ரேஷன் இதில் கண்டிப்பாக இருக்கும், ஒரு பாசிட்டிவிட்டியாக. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டெஸ்டினி நம்பர், அதாவது விதி எண். ஸோ இது வந்து உங்களுக்கு செல்வம், கௌரவம், அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலைமையை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியாக கொடுக்கும். ஸோ இதுக்கான நம்பர் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது 24 or 23, அதாவது 24 or 33. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதிர்ஷ்ட நிறங்கள். ஸோ கண்டிப்பாக கலர்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன், பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாமே கொடுக்கும். ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக் ராசி ரிஷப ராசிக்கு 3 கலர்ஸ் வந்து சஜஷன்ஸில் இருக்குது. ஒன்று வந்து லைட் க்ரீன், அதாவது மெல்லிய பச்சை. ஸோ இந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கான ஒரு அமைதி மற்றும் ஒரு சமநிலை, அதாவது ஸ்டெபிலிட்டி இன் திங்கிங் ஆஸ் வெல் அஸ் இன்கம், அப்படி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய கலர் லைட் க்ரீன், அதாவது மெல்லிய பச்சை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க், அதாவது இளஞ்சிவப்பு. ஸோ இது வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், ஒரு பியூட்டியாக இருக்கீங்க, அழகில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிங்க் கலர் ரிலேட்டடான ட்ரெஸ்ஸோ இல்லை அது ஓரியன்டான ஆர்னமெண்ட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளை, அதாவது ஒயிட். இது வந்து அஃப்கோர்ஸ் தூய்மை மற்றும் நல்ல எண்ணங்களை வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ண அதுக்கான ஒரு கலர் தான் இந்த ஒயிட். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏதோ ஒரு கலர் ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக்கான கலரை சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ராசிக்கான அதிபரோட வைப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட கற்கள். ஸோ இந்த ரிஷப ராசிக்கான நேயர்களுக்கு கற்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 கலர் மறுபடியும் இருக்குது. இதில் என்னென்னா எமரல்டு, அதாவது மரகதம். ஸோ இந்த கலர் நீங்கள் கற்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, நிதி நலம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். அண்ட் உங்களோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கலராக இருக்கும். ஸோ லெட்ஸ் சே இஃப் யூர் நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணுறீங்க, இதில் வந்து நான் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகணும், அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக எமரல்டுன்ற கலரை யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் குவார்ட்ஸ், அதாவது இந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அது எல்லாமே வந்து அப்டிக்கல்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குற கலர் தான் இந்த ரோஸ் குவார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டைமண்ட், அதாவது உங்களுக்கே தெரியும் வைரம். ஸோ இந்த வைரம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் சக்தியை வந்து ரொம்ப வலுப்படுத்தும். ஸோ அவருக்கான என்னென்ன பாசிட்டிவ் கேரக்டரிஸ்டிக் இருக்கோ அதுக்கான எல்லா ஸ்டிமுலேஷனும் உங்களோட ராசிக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு வைப்பை கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிறந்த தொழில்துறை. ஸோ இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து ஷைன் ஆவீங்க.
ஸோ இதில் வந்து ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங், ஸோ அதாவது நிதி வங்கி வந்து அந்த டொமைன் இல்லை இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாப் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இன்க்ரிமெண்ட் இல்லை ப்ரொமோஷனில் நீங்கள் அந்த லெவலுக்கெல்லாம் போகலாம். அண்ட் சிமிலர்லி டிசைன், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், ஸோ வடிவமைப்பு, கலை, கட்டிடக்கலை இந்த மாதிரியான டொமைன்ஸில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஷைன் ஆக பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லக்ஸரி அண்ட் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, ஸோ இப்போ இருக்க ட்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுலேயும் ஷைன் ஆகலாம். அண்ட் மியூசிக், என்டர்டைன்மெண்ட், ஸோ இது பொழுதுபோக்கு ஓரியன்டான எந்த துறையில் எடுத்தாலும் நீங்கள் அதுலேயும் ஷைன் ஆவீங்க. சிமிலர்லி ரியல் எஸ்டேட், ஸோ சொத்து வியாபாரம், ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ் ப்ரொஃபைலை நீங்கள் சூஸியாக எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியில் ஷைன் ஆகலாம். அண்ட் 2025 உங்களோட க்ரோத் இயர் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் க்ரோத் இயராக தான் இருந்திருக்கும் சோஃபா, அண்ட் கண்டிப்பாக இனி இருக்கும். இந்த 2025 ஆண்டு எப்படி இருக்கும்னா நிச்சயமான வளர்ச்சி, ஒரு மன அமைதி மற்றும் உறவு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ப்ராப்பரான டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்க ஒரு வருடமாக இருக்குது. சனி மற்றும் குருவின் அமைதியான இணைப்பு வந்து இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள், புது புது பணிகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் 2026 எப்படி இருக்கும் ப்ரெடிக்ஷன் ஆஃப் ஜெர்மன் நியூமராலஜி பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு வந்து வெற்றி, புகழ் மற்றும் பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும். ஸோ முக்கியமான காலமாக இருக்கும் இது பேசிக்காக. ஸோ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர் வந்து 2026 உங்களால் அச்சீவ் பண்ண பாசிபிலிட்டிஸ் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் வந்து ஹையாக தான் இருக்குது. ஸோ தொழில் பெறும் வெற்றி, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக இருக்கீங்க, நியூ ஐடியாஸ் போட்டிருக்கீங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக 2026 வந்து உங்களுக்கு இது சார்ட் அவுட் ஆகி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க பாசிபிள் இருக்குது. மற்றும் நிதி வளர்ச்சி எதிர்பாராமல் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் எதனா ஒரு ஃபண்டிங் அப்ளை பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்க, நியூ ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது வந்து டிலே ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நிதி வளர்ச்சி எதிர்பாராமல் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரும். ஸோ கீப் ட்ரையிங். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.